பின்பற்றதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு விளக்கி சொல்றதுக்காக நம்ம பசங்க வளைந்த கொடு அப்படின்ற தலைப்புல வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. எல்லாரும் ஆதரவு கொடுத்து மகிழ்ச்சியா பார்க்கணும்னு கேட்டுக்கிறோம். வந்தனோ வந்தனோ வந்த ஜன குந்தனோ தந்தனோ தந்தனோ ஆதரவு தந்திரோ நாட்டுக்கு சேவை செய்ய நாங்கெல்லாம் சேர்ந்து வந்தோம் ஐயா. நாங்கெல்லாம் சேர்ந்து வந்தோம் ஐயா. அங்க போறது நம்ம சிலம்பாய் பாட்டி மாதிரி. ஆமாப்பா, என்ன இந்த முடியாத காலத்துல எங்க போய்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு? தெரியலண்ணே, என்ன விஷயம்னு கேட்டுட்டு வரவானே. சரிப்பா, சீக்கிரம். பாட்டி பாட்டி, இந்த பாட்டிக்கு காதே கேட்க மாட்டேங்குது. ஏ சிலம்பாய். ஏ கடங்காரா, யார பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுற? நீ என்ன எனக்கு பேரு வச்சியா? பாட்டி பாட்டி அடிக்காத பாட்டி, நான் நியாயமா மரியாதையா பாட்டின்னு தான் கூப்பிட்டேன். நீ தான் திரும்பியே பார்க்கல. நான் உன் பேரை தான், நான் பேரை சொல்லக்கூடாதா என்ன? ஆமாடா, பேரனா? என்னடா வயசானவங்க தள்ளாடிக்கிட்டு ஓட்டு போட போறாங்களே, கை தாங்களா ஏதாவது உதவும்னு இருக்கா? வந்துட்டான், பேரை சொல்ல. பேரனா? ஓ, பாட்டி ஓட்டு போடதான் போறீங்களா? சரி, நீங்க முன்னாடி நடந்து போய்கிட்டே இருங்க, நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். அண்ணே பாவண்ணே, பாட்டி இந்த தள்ளாடாத வயசுல ஓட்டு போட போறாங்கண்ணே. நான் வண்டியில கூட்டிட்டு போயிட்டு வரவானே. சரிப்பா, பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வா. சரிங்கண்ணே. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் போது உண்மையில் அதது அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. என்னாச்சு பாட்டி? என்னாச்சு பாட்டிக்கு? என்னாச்சு பாட்டிக்கு? பாட்டிக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி இருந்தாங்க. ஃபோன் பேசிக்கிட்டே வந்து பாட்டி மேலே மோதிட்டாங்க. பாட்டிக்கு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, காலில் அடிப்பட்டதால மயங்கிட்டாங்க. வண்டிகள் வந்ததுக்கும் சரியான அடி, அதனால ஆம்புலன்ஸ் வைக்க. ஐயோ, பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல. அண்ணே அண்ணே அண்ணே, நீங்க பாடனுக்கு ஏத்த மாதிரி என் கண்ணை என்னாலே நம்ப முடியலண்ணே. என்னப்பா, என்ன சொல்ற? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஆமாண்ணே, பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னாச்சு பாட்டிக்கு? பாட்டி ஓட்டு போட போகும்போது பைக்ல வந்து 2 பேர் பாட்டி மேல மோதிட்டாங்கண்ணே. பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. பாவம் தான் பாட்டி, தட்டாடாத வயசுலயும் தன்னோட ஓட்டு கள்ள ஓட்டா மாறிடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டுட்டு ஓட்டு போட போச்சு. பாவம். அது எப்படி இந்த பாட்டி உயிரோட இருக்கும்போது அது ஓட்டு கள்ள ஓட்டாகும்? பாட்டி ஓட்டு போடலன்னா அந்த ஓட்டை வேற யாராச்சும் போட்டுவாங்க. அந்த ஓட்டு தான் கள்ள ஓட்டு. ஆமா, இந்த வண்டியில வந்தவங்க கதி என்னாச்சு? வண்டியில வந்தவங்க பள்ளிக்கூடம்
பசங்க மாதிரி இருக்காங்கண்ணே. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தானே வந்திருக்காங்க. ஃபோன் பேசிக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் வந்து பாட்டி மேலே மோதிருக்காங்கண்ணே. வண்டி ஓட்டிட்டு வந்தவனுக்கு தலையில கை காலில் பலத்த அடினேன். பின்னாடி வந்தவனுக்கு கை காலில் லேசா அடினேன். ஆமாண்ணே, மனம் போன போக்கில் வண்டி ஓட்டிட்டு போனதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு தாண்டா தலைப்பாடா சொல்றது. பள்ளிக்கூடத்து படிக்கிற பசங்க 2 வீலர் கொண்டாதீங்க. அப்படி ஓட்டணும்னு ஆசை இருந்தா லைசன்ஸ் எடுத்துட்டு ஓட்டுங்க. லைசன்ஸ் எடுத்தே ஓட்டுனாலும் ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுங்க. ஹெல்மெட்டை போட்டே ஓட்டுனாலும் வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசாதீங்க. அப்படி ரொம்ப அவசியம்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு பேசிட்டு எடுங்களேன். என்ன ஆயிட போகுது? இவங்களால ரோட்ல போறவங்களுக்கும் பிரச்சனைண்ணே. அது மட்டும் இல்லடா, இவங்களை பெற்றவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு தெரியுமா? அது என்னண்ணா அவங்களுக்கு கஷ்டம்? அவங்க பசங்க வந்து லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினாங்கன்னா பெற்றவங்களுக்கு அபராதம் விதிக்கிறது மட்டும் இல்லாம சிறை தண்டனையும் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. ஆமாண்ணே, வீட்டில் பெற்றவங்க சொல்றதையும் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்றதையும் கேட்டு நடந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுண்ணே. அது மட்டும் பத்தாதுடா, அரசாங்கம் சொல்ற விதிமுறைகளுக்கும் நம்ம வளைஞ்சு கொடுத்து வாழணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். பெற்றவங்க, வாத்தியார், அரசாங்கம் இவங்க 3 பேருக்கிட்டே வளைஞ்சு கொடுத்து வாழ்ந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. ஆமாண்டா, இன்னைக்கு இருக்க அரசாங்கம் நல்ல அறிவு, திறமை, பொறுமையுள்ள ஆட்களை தான் எதிர்பார்க்குது. அதனால இளைஞர்களே, மாணவர்களே,